ஹாய் கைஸ். நம்மளோட இன்செவன் ட்ரேடிங் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். நம்ம சேனலில் போடுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை யாரும் ஒரு ட்ரேடிங் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுக்க வேணாம். உங்களோட ஓன் ரிஸ்க் அண்ட் நாலேஜில் ட்ரேடிங் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் எதுனாலும் பண்ணுங்க. இந்த வீடியோ நம்ம டெய்லியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத டாப் ஸ்டாக்ஸ் எடுத்து ரிவ்யூ பண்ணுவோம். அதில் ஒரு வீடியோவாக தான் இதுவும் இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற மெம்பர்ஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலோட கண்டென்ட்ஸ் எப்படி இருக்கு, மோட்டிவ் என்னன்றது தெரிஞ்சுட்டு சப்ஸ்கிரைபர் ஆகுங்க. இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் இருக்கு. 2.50% சேஞ்ச் ஆயிருக்கு, குட் பர்சன்டேஜ். பஜாஜ் ஃபைனான்ஸ் அதே மாதிரி 2.35, பிரிட்டானியா அதே மாதிரி 2.10, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் நம்ம பார்க்க முடியுது 1.90. வேற ஏஷியன் பெயிண்ட்ஸ் உண்மையில் இருக்கு. இன்பி பெரிய அளவு இதிலும் இல்லை. மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓகே தான். நம்ம பார்ப்போம். ட்ரெண்ட் பொறுத்தளவுக்கு நமக்கு இன்னைக்கு 50 டே மூவிங் ஆவரேஜ் தாண்டி ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு. எஸ், நம்மளால இந்த கேண்டில் கிளியரா பார்க்க முடியுது. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். ப்ரீவியஸ் டே கேண்டிலோட இன்னைக்கான கேண்டிலுக்கான வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நாளைக்கு இதை தாண்டி இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் தாண்டி ஒரு செப்பரேட்டா ஒரு கேண்டில் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு டார்கெட் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 7269 அப்படின்ற பிரைஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதுதான் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இங்க. இதை தாண்டி க்ளோஸ் வச்சது அப்படின்னா நமக்கு இது வேற பிரைஸ் மூவ் ஆகிறதுக்கு கேப் இருக்குது. 7937 வர நம்ம வெயிட் பண்ணுவோம். நியூ என்ட்ரிஸ் ட்ரை பண்ணலாம். ரிஸ்க் வச்சுக்கோங்க, ஸ்டாப் லாஸ்லாம் வச்சுக்கோங்க ஸ்ட்ரிக்டா. நெக்ஸ்ட் நமக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் 2.35. எஸ், பஜாஜ் ஃபைனான்ஸும் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு. 3 கன்சிக்யூட்டிவ் புல்லிஷ் கேண்டில்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. 3 புல்லிஷ் கேண்டில்ஸ் கரெக்டா. அதே மாதிரி 3 கேண்டிலோட வால்யூமும் எப்படி இருக்கு அப்படின்னா இன்க்ரீசிங் வால்யூம். இன்க்ரீசிங் வால்யூம் இருக்கா. நம்ம தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ஹை தாண்டி நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ தாராளமா நம்ம 7349 அப்படின்ற பிரைஸை டார்கெட்டா வச்சுட்டு நம்ம வாட்ச் பண்ணலாம். ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக எடுத்துப்பாங்க. நம்ம ப்ரீவியஸா 2 வீடியோஸ் போட்டிருப்போம். ட்ரேடிங் டூல் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், டூல்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, நம்ம எவ்வளவு எஃபிஷியண்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு 2 வீடியோ போட்டிருப்போம். அது ஆக்சுவலா நமக்கு நல்லாவே வந்திருக்கு. செக் பண்ணாதவங்க அதை செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் கொடுங்க. நம்ம அடுத்தடுத்து அது மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணலாம் கண்டென்ட்ல. நமக்கு இப்போதைக்கு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதாவது இன்னைக்கான க்ளோஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். நாளைக்கு இதை தாண்டி 3 o'clock மேல க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நீங்க ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம டார்கெட் செட் பண்ணலாம். இல்ல இப்பவே அக்ரெசிவா ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க சின்னதா ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, அதாவது 7053 அப்படின்ற பிரைஸ் ஸ்டாப் லாஸா வச்சுட்டு என்ட்ரி எடுங்க. ரிஸ்கி ட்ரேடர்ஸ் இதை ட்ரை பண்ணலாம். 7053 அப்படின்ற ஒரு பிரைஸ் ரிஸ்க் வச்சுட்டு 7349 ட்ரை பண்ணலாம். ஏன்னா நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்கதான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு. நெக்ஸ்ட் பிரிட்டானியா அண்ட் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம். ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சு பிரைஸ் அக்யூமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு பண்றவங்க பண்ணுங்க. ஒரு டெக்னிக்கல் படி நியூ என்ட்ரிஸ் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம்.
நெக்ஸ்ட் ஸ்ரீராம் பினான்ஸ். ஒரு சூப்பரான ஒரு மூளை இருக்கு ஸ்ரீராம் பினான்ஸ். தாராளமா 3648 அப்படின்ற பிரைஸை நம்ம வந்து டார்கெட்டா வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஒரு லெவலை தாண்டி க்ளோஸ் வைக்கணும். வச்சது அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த ஒரு பிரைஸ் இருக்கு 3450 ஆகும். இந்த பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சு வாட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 3648 அப்படின்ற ஒரு பிரைஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இன்க்ரீசிங் வால்யூம் இருக்கு. 3 புல்லிஷ் கேண்டில். ஸோ இங்கே 3 புல்லிஷ் கேண்டில், இங்கே வந்து 3 இன்க்ரீசிங் வால்யூம் கேண்டில். நம்ம இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான். அது போக நமக்கு 2 கன்ஃபர்மேஷன் இருக்கு, 20 டே அண்ட் 50 டே. 50 டே மூவிங் ஆவரேஜ், 20 டே மூவிங் ஆவரேஜ் அபோவ். ஸோ நம்ம வந்து ஸ்ரீராம் ஃபேன்ஸு தாராளமாக நம்ம வந்து என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். ப்ரீவியஸ் கைஸை ரீச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. வாட்ச் பண்ணுங்க, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் டாப் லூசிங்ல இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேஎஸ்டபிள்யூசியில் -1.48, அடானி போர்ட்ஸ் இருக்கு -1.35, என்டிபிசி -0.88. வேற பெருசா பெர்சன்டேஜ் வைஸ் எதுவுமே ஃபால் ஆகலை இன்னைக்கு. ஒரு சேஃபான ஒரு மார்க்கெட் தான் இன்னைக்கு. ஸோ ஜேஎஸ்டபிள்யூசி பார்ப்போம். ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கிற ஸ்டாக்கு. ஸோ நமக்கு 1400 அப்படின்ற ப்ரைஸ் வந்து டச் பண்ணிருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு, அதனால அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே நம்மளால பார்க்க முடியுது இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. அதே மாதிரி இங்கே ரெசிஸ்டன்ஸ் நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு கேண்டலோட லோ வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஹோல்டு பண்ணுங்க. வச்சிருக்கவங்க ஷார்ட் டேர்ம்ல, லாங் டேர்ம் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து ஹோல்டு பண்றவங்க இதை வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற வேர்டிங்ஸ் எல்லாத்தையும். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் ஒன்று ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டலோட லோ ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுற வெளில வந்துடணும். இல்லைன்னா இந்த ஹைஸ்லாம் பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து நமக்கு ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம சேனல்ல இருந்து மெயினாக எடுத்துக்க வேண்டியது என்ன மாதிரி அனாலிசிஸ் பண்ணணும். ஒரு சில சார்ட்ஸ் நம்ம பார்ப்போம், என்னதான் அப் ட்ரெண்ட்ல இருந்தாலுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அதுக்கான ரீசன்ஸ்லாம் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வீடியோஸ்லையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அடானி போர்ட். அடானி போர்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜஸை தாண்டட்டும். நம்ம அது வர பொறுமையாக இருக்கலாம், வாட்ச் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். இது மாதிரி நான் உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டாக்கை நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக்குக்கு ரிஸ்க் என்ன வைக்கணும்னு தெரியல, எப்போ வர ஹோல்டு பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அந்த ஸ்டாக் நேம்ஸ் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அது எல்லாத்தையும் கவர் பண்ணி என்னோட சஜஷன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். சாரி, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். பை ஃப்ரம் மைஸ்.